டேய் பிரேம், அவங்க 4 பேர் இருக்காங்கடா. நான் மாட்டினா என்ன பிரியாணி போட்டுருவாங்க. பிளான் வேணா இன்னொரு நாள் போட்டுக்கலாம்டா. Do what I say. ஆமா, இதுக்கு மட்டும் என்ன அனுப்பு. டூ மினிட்ஸ்ல நான் அங்கே ரீச் ஆயிடுவேன். பி ரெடி. ஓகே. என்னடா வாழ்க்கை இது? 2000 ரூபாய்க்கெல்லாம் ஓட முடியாதுப்பா. இவ்வளவு கேவலமா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறைய தூரம் ஓட வேண்டியது இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் முடியாது. உட்காந்து ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண முடிஞ்சா சொல்லு. என்னால முடியாதுப்பா. பசிக்குது, சாப்பிடலாமா? வா வா. பொன்மகள் வந்தாள், 1 கோடி தந்தாள். என்னடா பிரேம், பொன்மகள் வந்தாளா 1 கோடி தந்தாளா? என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அஜித் ஃபேனா இருப்பானோ? இங்க வா. எனக்கு தெரியாம ஏதோ திருட்டுத்தனம் பண்றானோ? இதோ பார், நான் நமக்குன்னு ஒரு ஃபேக் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பல எம்என்சி கம்பெனியோட லோகோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாப் சர்ச்னு யார் சர்ச் பண்ணாலும் நம்ம சைட் ஓப்பன் ஆகி அப்ளை பண்ணுறதுக்கு பர் ஹெட் 200 rupees நம்ம ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணால் 20,000. பர் மந்த் ஈஸிலி வில் கெட் 6 lakhs. நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ நிறைய மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. என்னோட பிளான், ஒரு சீன் கொடுத்தா இவ்ளோ பேசுவியா? என்ன? இல்ல, கண்ணு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதைத்தான் கேட்டேன். ஓகே. எம்என்சின்னா, ஜாப் சர்ச்னா 20,000னா 6 lakhsனா நான் கோடீஸ்வரன் ஆக முடியாதா? கோவிந்தா. டேய், வெயிட்டா இருக்கு. ஒரிஜினலா? உனக்கு எப்ப நான் வெப்சைட் பிளான் கொடுத்தனோ அடுத்த செகண்ட்ல இருந்தே நான் வேற பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன பண்ற, யாரோட அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கோ அவங்க மெயில் ஐடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தா நான் அவங்களோட எட்ரா திருந்துடா, ஸ்மோக் பண்ணாத, சரியா? கேளு, புரியுதா? மெயில் ஐடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தா அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். புரியுதா? இதான் பிளான். டீல்? ஓகே ஃபைன், டீல். ஹலோ பிரேம், நம்ம பிளான் போட்ட மாதிரியே ஷாமை நான் கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணிட்டேன். அவன் இப்போ பார்ல தான் இருக்கான். நீ சொன்ன மாதிரியே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான். வெரி குட். நீ சோஃபியா பக்கத்துல தானே இருக்க. இப்போ நீ உன் வேலையை காட்டு. ஓகே, லெட் மீ ஷோ மை கேம். ஹே வெயிட், அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான். இன்னும் 10 minutesல அவன் அங்க வந்துருவான். அதுக்குள்ள நீ முடிச்சிரு. நீ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருடா, நான் பாத்துக்கிறேன்.
Hi, honey. Where are you? Started. Come fast. Waiting for you. ஹலோ, என்னடா இந்த பொண்ணை மீட் பண்ணியா? ஹாஸ்பிட்டலா? இல்லடா பார்ல இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல்? ஈகிள் பார். ஹலோ ஹலோ, லோ பேட்டரி. Excuse me, may I have your mobile? It's an emergency call, please. Yeah, please. Thank you. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். என்னாச்சு? சரி சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஓகே, பை. உடனே உடனே கால் பண்ணு. Excuse me, if you don't mind, I'll get your call now. Yeah, please. Deal? டீல். ஹேய், எப்படி? உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளு. ஐமெயில் சைட் ஓப்பன் பண்ணி அதில் காண்ட் ஆக்சஸ் யுவர் அக்கௌண்ட் பேஜில் உன்னோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணு. தென் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அப்படியே டைப் அண்ட் கண்டினியூ. இதில் 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஹேக் பண்ண போகிறது மொபைலில் இருந்து. ஸோ இதில் உன்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணு. இது தேவையில்லை. இப்போ நாம கால் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் திஸ் அண்ட் கண்டினியூ. இன்னும் 5 செகண்ட்ஸில் உனக்கு கால் வரும். தென் யூ வில் கெட் த பாஸ்வேர்ட். Welcome to IB. Your secret code is 52741. Yeah, thank you. Thank you. It's okay. Who is that guy? I don't know. ஒருவேளை அவனா இருப்பானோ? ராபி இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவான். என்னடா அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஹைடா. டேய், நாம ஏன்டா 1000 lakhs இந்த மாதிரி திருடணும்? ஏன் ஒரு ஹை லெவலுக்கு திங்க் பண்ணக்கூடாது? ஐ மீன் ஆக்டர், பிசினஸ் மேன், பேங்க் டு பேங்க் இந்த மாதிரி ஒரு த்ரில்லா போலாமே. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் நாம் அந்த மாதிரி திருடணுங்கிற அவசியமே இல்லை. ஹே, என்னடா சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்லு. இந்த மாதிரி நீ கேட் பண்ண தெரியும்டா. இங்க பார். என்னடா சீரியஸா பேசும்போது இங்கிலீஷ் படம் காட்டுற? பேங்க் டு பேங்க் மணி ஹேக்கிங் பண்ணிட்டோம்டா. அப்பா, டேய் என்னால நம்பவே முடியலடா. உண்மையை தான் சொல்றியா? யூ ஆர் ஆசம் படி. we are the king maker now. அப்படின்னா இந்த உலகத்துல இனிமே நம்ம என்ன நினைச்சாலும் வாங்கலாம். சொல்லு, என்ன வேணும்? எனக்கு ஒரு ஆசைடா. உனக்கு ஆசையா? ராபி, என் மனசுல இருக்கிறத சொல்றேன். டோன்ட் மைண்ட். நாம வந்த வழி தப்பு. ஆனா இனி போற பாதை நல்லதா அமைச்சுக்கணும். எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இப்படி இல்ல. இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னா, இங்க பார், இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தோட பணமும் சந்தோஷமும் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஹேக் பண்ண கொஞ்சம் பேரை யதார்த்தமா பார்த்தேன். அவங்களோட நிலைமை என்ன தெரியுமா? பசங்க படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த பணம், இப்படி அவங்க சந்தோஷம், கனவு எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்.
நம்ம நினைச்சா அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷமாவது திரும்ப கிடைக்கும். நம்ம திருப்பி நல்லவங்களாவே வாழலாம்டா. A time to be born and a time to be die. என் மனசையே நீ படிக்கிறடா. என்னால தான்டா நாம 2 பேரும் இங்க நிக்கிறோம். ஐம் சாரிடா. என்னடா பிரேம், தினமும் இப்படி வந்து யோசிச்சா பணக்காரனா முடியாது. ஏதோ பண்ணாதான் பணக்காரனா முடியும். என்கிட்ட கேக்குறியா? அங்கேயும் அதே ப்ராப்ளமா? என்ன செய்யலாம்? ஓகே, தப்பான வழி போலாமா? தப்புன்னா? வேணாம், பிளான் போட்டவனே பிடிச்சிருவாங்க. பாலிடிக்ஸ் யோசிச்சு பாரு, கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். ராபரி. என்னால தான்டா நாம 2 பேரும் இங்க நிக்கிறோம். ஐம் சாரிடா. அப்பா டேய், என்னால நம்பவே முடியலடா. உண்மையதான் சொல்றியா? ஆசம் படி, we are the king maker now. அப்படின்னா இந்த உலகத்துல இனிமே நம்ம என்ன நினைச்சாலும் வாங்கலாம். சொல்லு, என்ன வேணும்? எனக்கு ஒரு ஆசைடா. உனக்கு ஆசையா? என்ன? ரோபி, நாம ஏன் திருந்தி நல்லவங்கள வாழக்கூடாது? என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்றேன். அவங்க பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலாமே. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓ, 1 செகண்ட். இனிமே இவன் கூட இருந்தா என் பணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. திரும்பவும் பார்க்குக்கே போக வச்சிருவான். யோசிக்காத ராபி, போட்டு. என்னடா ஒரு மாதிரியா சிரிக்கிற? நான் சிரிக்கிறதே சீரியஸ் ஆகுறதுக்கு தான்டா. நாம வந்த வழி தப்பு, ஆனா இனி போற பாதை செத்து தொலைடா.